வள்ளி திருமணம். வள்ளிக்கு திருமணமா? ஆமாக்கா. யார் இந்த நாடகத்தை வச்சது? ஊர்க்காரங்க தான் வச்சிருக்காங்க. ஊர்க்காரங்களை மேடைக்கு கூப்பிடு. அம்பட்டு பேரும் வாங்க மேடைக்கு. எல்லாம் மேடை தாங்காது. அத்தனை பேரும் மேடைக்கு வாங்க. மேடை தாங்காது. தாங்கும். திருச்சி விச்சி நிக்கிறல்ல. யார கேட்டு வள்ளி திருமணம் வச்சாங்க? வேற அப்புறம் என்ன திருமணம் வைக்கணும்? வந்திருக்கிற வள்ளிக்கு மட்டும் திருமணம்னா கூட வந்த டான்ஸ்கார போல நாங்கள இழுச்சவாயா? அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் வள்ளிக்கு திருமணக்கும் திருமணமான உடனே திருச்சி விஜய்க்கு மைக் செட்டுக்கு திருமணம். போறா அப்படி இருக்கு. அப்படி பொம்பளை அப்படி இருக்கணும். எனக்கு அமைதியா இருந்தா பிடிக்காது. அப்படி சரவரி வரி தட்ட 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 மணிகண்டா ஏன் முகம் அப்படி சுருங்கி போச்சு? எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சுறுசுறுப்பா சங்கட நிக்கணும். அப்புறம் வாங்க கையடிப்போம். உடம்பு வீணா போயிரும். போலாமா? போலாமே. அப்புறம் யூடியூப் சேனல் கனி கனி லேசா குனி நல்லா இருக்குமா? பார்த்து நல்லா எடு. காலையில நல்லா போடு. 2 பயலை வச்சு செய்யதான் இன்னைக்கு நாடகத்துக்கே நான் வந்திருக்கேன். அதை மட்டும் நீ போடு. மத்ததை எதை போடுறியோ இல்லையோ, நான் ஆடுறத போடாத, நான் பாடுறத போடாத. சேனல்ல இந்த 2 பயலை வச்சு செய்யற பத்தியா, அதை மட்டும் போடு. காலைல வியூவர்ஸ் தூக்கட்டும். அதை விட இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்ன விஷயம்? மைக் செட்டுக்காரங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் அவரை மட்டும் உங்களுக்கு ரொம்ப அப்படி லைக்கா பிடிக்குது? How do you do? என்ன காரணம்னு கேட்கலையே. என்ன காரணம்? ஊரு ஒரு 10 கிலோமீட்டர் வரையிலேயே பாட்டு போட்டாரு பாரு. வந்து இறங்குற வரைக்கும் மூடு பாட்டு தான். தலைவா ஒரு பாட்டு கூட பக்தி பாட்டு இல்ல, மெலோடி பாட்டு இல்ல, பழைய பாட்டு இல்ல. வந்ததுல இருந்து மூடு பாட்டு. மூட கிளப்பதானே விஜய போட்டிருக்காங்க. எனக்கு முன்ன நீங்க கிளப்பி விடுறீங்களா? சரி பாப்போம். பட் கிரிக்கெட் பரிகன பத்தி சொல்லுவோம். மேடைக்கு மேடை இதே தொல்லையா போச்சு உங்களோட. வாங்க, நான் அப்படி என்ன பண்ணேன் தம்பி? ஏன் வரமாட்டீங்க? என்ன பிள்ளை இருக்கு? கொஞ்சம் ஏத்துங்க. பெட்டிக்கார பையனுக்கு ஏத்த வைங்க சொல்றேன். ஒரே அடியா பெட்ரோல் குண்டை வீசுங்க, நான் போயிடுறேன். உங்க பாட்டில் பிள்ளை இருக்குன்னா என்னங்க பாருங்க. என்ன காரணம் அப்படி என்ன பண்ணேன்? வச்சுட்டவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு பாடுறேன். நான் சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சமே இல்லைன்னு பண்ணேன். அப்படி சொன்னீங்களா? அப்படித்தான். அதான் 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 என் காதுல எப்படி விழுந்துச்சு? நெஞ்சுக்குள்ள பஞ்ச். சிக்கப்பா பண்ண மட்டும் சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சமே இல்லை. கனி பிளேட மேல கூடா. நல்ல வேளை பீப்பு. அல்லனே நீங்க அண்ணனா போயிட்டீங்க, இல்லனா உங்ககிட்ட வந்துருவேன். ஏன் வந்துட்டேன் பாருங்களே. சரி கால்ல தொப்புல எச்ச தட்டு வச்சுக்கோ. மாமா 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 ஏமா 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 Oh
செட்டத்தோட அதுக்கு மட்டும் எக்க வைக்கிறார், கவனிச்சிங்களா? சிட்டுப்பாடி வெண்டு இருந்தாலும் குஞ்சாணி ஜானி பெண்கள் கூட்டமும் ரசிக்கிறாங்கப்பா. யாருப்பா ஹார்டின் காமிச்சது? அப்படி இருக்கணும். ஆமா, ஆனா வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். அடுத்து கொஞ்சம் கிளகிழப்பு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற பப்புன்னு யாரு? கார்த்திக் ராஜா. இன்னொருத்தன் அண்ணன் மருதமணி. அண்ணனா? மருதமணி பயிலகடா கொடூரமா குஜிலி கும்பா. இந்த மருதமணி அண்ணன்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு எரியக்கூடாத இடமா எரியுது. தலைவா சாவு. அந்த ஆளு தலைவன், நீ தொண்டனா? உருப்பிடுவீங்கடா. இன்னைக்கு அமைப்பாளர் யாரு? அதுவும் மருதமணியா? இந்த கூட்டம் கூடி இருக்கிறது யாருக்கு? மருதமணிக்கு. யாருக்கு? மருதமணிக்கா? இப்ப இந்த குரூப் மருதமணியா? அப்பெல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. கிளம்பு கிளம்பு. மருதமணிக்கு கூட்டம்னா அந்த இடத்துல விஜய் நிக்க மாட்டேன். அதுக்குதான் விஜய போட்டதா? நல்லா ஊருக்கு நான் தனியா நாடகத்துக்கு போனாலும் இந்த ரசிகர்கள் கூட்டம் எங்க? மருதமணி எங்க? மருதமணி மாமா எங்க? மருதமணி குழந்தை மருதமணி நான் வச்சிருக்கிற மாதிரி அது மொகரையில பிய கொண்டு அடிக்க ஆளுங்களின் மொகரையும் பாரு. எனக்கு தெரியாம மருதமணி எப்போ வச்சிருந்தீங்க? இனிமே வச்சுட்டாலும் நல்லா அந்த ஆளு இஷ்ட தெய்வத்தை வேணா வேண்டிக்கிட்டு என்ன வச்சுக்கலாம். கனி உனக்காக பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், அந்த ஆள மானங்கட்ட கேள்வி கேட்பேன். கார்த்திக் ராஜா மேலையும் மருதமணி மேலையும் செம்ம கோபத்துல இருக்கேன் நானு. செம்ம என்னங்கடா அவங்க ஆட்டடே? ஏய், ரெண்டு கைப்பையில கருத்தை குஞ்சிங்களா? டேய், என்னது? என்ன உங்க ஆட்டம் ஓவரா இருக்கு? இந்த வேலை மத்த டான்ஸுக்கார பிள்ளைக்கு தான் ஆட்டத்தை காட்டணும். திருச்சி விஜிக்கிட்ட ஆட்டத்தை காமிச்ச மருதமணி கார்த்திக் ராஜா குஞ்சு மணி அறுத்து விடுவேன். அறுத்து ரெண்டு பையன் முகம் அப்படிதான் இருக்கும். அப்படின்னால ரெண்டு பேரும் வருவதற்கு முன்பதாக இப்ப அந்த சேனல்லாம் எதையும் கட் பண்ணாம போடுங்க. எதுக்கும் பயந்தாள் நான் கிடையாது. எல்லாத்தையும் லைவ்ல போட சொல்றேன். அதனால மைக் செட்டுக்காருக்காகவே நான் எப்பவுமே ஊரை சந்தோஷப்படுத்துற ஆளு. இன்னைக்கு மைக் செட்டை மட்டும் சந்தோஷப்படுத்தலாம். நீ போன இங்க உட்கார, எந்திரிச்சு போயிரு. வேற எந்திரிச்சு போனேன். உண்மையாலுமே இல்ல, ஒரு சில ஊர்ல வந்து மைக்கு தான் எங்களை கொலையே பண்ணும். இந்த மாதிரி இல்லாம ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றிகள். அதே மாதிரி ரசிகர்களும் ரொம்ப அழகா அமைதியா இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருந்தாதான் ஒரு நாடகம் சிறப்பா அமையும். அதனால பெண்களும் நல்லா ரசிக்கிறீங்க. எல்லாம் ஜோர கை தட்டுங்கம்மா. அப்படி இருக்கணும் கலகலன்னு. மணிகண்டா ராத்திரி நேரத்து பூஜை, ராத்திரி நேரத்து
என்னாச்சு வாய்க்கு எதுவும் போயிருச்சா? அது போனா நல்லா இருக்கும், எனக்கு கூசுது. ஐயோ போகாம எப்படிக்கா கூசும்? என்னக்கா அது? இல்லைங்க, பாட்டில் அப்படி வரும். பாட்டுல அப்படி வருதா? என்னக்காச்சு? ராத்திரின்னு சொன்ன உடனே என்னாச்சு? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மணிகண்டா. என்னக்கா ஞாபகம் வந்துச்சு? நேத்து ராத்திரி நாடகம் இல்லையா? ஆமா. மிருதங்கார செல்வமும் நானும் என்ன உனக்கு நீலகண்டன வேற இடைஞ்சலா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? பக்கத்துல ராத்திரி நேரம் தூக்கத்தை காட்டும் என்னாச்சு? திருப்பி எதுவும் போயிருச்சா? மைக் செட்டுக்காரங்களே, என்னது? கொஞ்சம் மேல வந்து செக்ஸ் பண்ணுங்க. என்ன பண்ணனு? இல்லங்க, செக்கப். ஐயோ உங்களுக்கு மொட்டனாக்கா? வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சிவராத்திரி ஓ
இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு பாசமிகு அக்கா திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. குஜலி கொம்பா. பொன்னாடை அணிவித்தது யாரு? பொன்னாடை அணிவித்தது யாரு? கண்ணம்மாவா? அவர் மனைவியே அக்கா தங்கச்சி அம்மா. வீட்டுல கஞ்சி கிடையாது. அவர் உள்ள வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருந்தாரு. மேடையில சொல்ல வேணான்னு பார்த்தேன். பொன்னாடை போத்துறது ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப இதுதான் விஜி, இது மைக்கு, இது விஜின்னு ஒரு உதாரணம். அது நான் வந்து கண்ணன். ஊருக்காரங்களுக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் ஜூம் பண்ணி எடுங்கப்பா. பொன்னாடை போத்தது எப்படி போத்துவாங்க நல்லா பாருங்க. இப்படி போத்தணும். இதுதான் பொன்னாடை. அவர் எங்க வச்சு போத்துனார் தெரியுமா? பரவாயில்ல. பொன்னாடை போத்து என்னை கட்டி பிடித்த கண்ணன் அவர்களுக்கு நன்றி. நனியாத வணக்கம். தக்கோலி குருவையிலே என்ன நடக்கிறது? ஏதோ பண்ணிக்க. அதுக்கு உண்மை நீ மைதானத்தில் தம்பி. ஐயோ இந்த மைக் அசிங்க பேசுதுப்பா. அந்த மைக்ல போய் பாடுங்க. திருச்சி விஜய் அசிங்கமே பேசாத ஒரு நல்ல டான்ஸ்னு பேர் எடுத்திருக்கேன். உங்க நெஞ்சுக்குள்ள ஐயா என்ன ரெண்டு மைக்குமே அப்படி பேசுது? கண்ணம்மா ஐயோ இந்த மைக் அதே மாதிரி. ஹலோ 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 உங்க நெஞ்சுக்குள்ள இருந்தா